ஜல்லிக்கட்டுக்கு நிகராக இல்லைண்ணே. ஆனால் இனிமேல் ஜல்லிக்கட்டுக்கு நிகராக அந்த நாட்டு நாய் வளர்த்து வந்துடுவோம். நாங்களே கொண்டு வந்துடுவோம். நாட்டு நாய் இப்போதைக்கு எப்படி சொல்கிறதுனா மஸ்ட்டு. நாட்டு நாய் தான் இப்போ மித்த நாயோட நாட்டு நாய் தான் மஸ்ட்டு. எல்லாருமே இப்போ செல்ஃபோனு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம தமிழரோட பாரம்பரியத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க. ஜல்லிக்கட்டு, கபடி, இந்த மாதிரி கன்னி நாய். ஆனால் 6ஆம் ஆண்டு கன்னிநாய் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாமூர் கிராமத்தில் இப்போ கன்னிநாய் திருவிழா 6ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மதுரையிலேருந்து வண்டி ஒரு ஜிஎம் உதயா பிரதர்ஸ் நம்மகிட்ட யாப்பானர்லேருந்து இப்போ நம்ம நாய் கொண்டு வந்திருக்கோம். இப்போ 10 நாய்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நம்ம பாரம்பரியத்தை கதறன் கண்டி, நம்மளோட ஜல்லிட்டு மாடு, சேவல், கன்னிநாய், நாய் ஒரு 10 நாய்கிட்ட இருக்குது. உதவி பண்ணுறது எல்லாமே நம்ம தென்காசி அம்பாசமுத்திரம் பாண்டி குமார்னு, அப்புறம் அந்த அண்ணன் அவங்க நம்ம போய் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து அவங்க வீடு தேவை எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களுக்கு நாட்டு நாய்களோட வளர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியம்? நாட்டு நாய் இப்போதைக்கு எப்படி சொல்கிறதுனா மஸ்ட்டு. நாட்டு நாய் தான் இப்போ மித்த நாயோட நாட்டு நாய் தான் மஸ்ட்டு, கன்னி நாய். ஆனால் காவலுக்குரிய எல்லா குவாலிட்டியும் இந்த நாய்களுக்கு இருக்குது. அப்படி இருந்து ஏன் மக்கள் மத்தியில் அது பிரபலமாக மாட்டேங்குது? அதான் என்ன காரணம்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி எல்லாம் நாங்கள் பிரபலமாக கண்டி இந்த நாயை நாங்கள் வளர்த்து நாங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே இப்போ செல்ஃபோனு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம தமிழரோட பாரம்பரியத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க. ஜல்லிக்கட்டு, கபடி, இந்த மாதிரி கன்னி நாய், இந்த மாதிரி இது நாங்கள் அதை எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் வளர்க்குறோம். எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் வளர்க்குறோம். நாட்டு நாய்களோட வளர்ப்பு மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? நாட்டு நாய் வளர்க்குறது முக்கியம் தானே. ஏன்னா பாதுகாப்புக்கு, முக்கியமாக பாதுகாப்புக்கு தான் அதிகமாக வளர்க்குறது. இந்த விழாவோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லா மாவட்டத்தில் இருந்து கன்னி நாய் கொண்டு இங்கே இது பண்ண அசம்பிளி பண்ணுறக்காட்டி நாட்டு நாய் என்னத்தை பாதுகாக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு நிகராக இந்த நாட்டு நாய்களோட வளர்ப்பு எந்த அளவுக்கு பவரமாக இருக்குது? ஜல்லிக்கட்டுக்கு நிகராக இல்லைண்ணே. ஆனால் இனிமேல் ஜல்லிக்கட்டுக்கு நிகராக அந்த நாட்டு நாய் வளர்ப்பு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம கொண்டு வந்துடுவோம். நாங்களே கொண்டு வந்துடுவோம். மக்கள் எல்லாரும் நாட்டு நாய்க்கு ஆதரவு கொடுங்க.